ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே இன்ட்ரோடக்ஷனில் கண்டினியூட்டி தான். ஒரு ஷெல் என்ன பண்ணுது, பேசிக்காக ஷெல்னால் என்னென்னே தெரியாமல் ஷெல் ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்க. ஓகே, படிக்கிறாங்க. பேசிக்காக ஒரு ஷெல் என்ன பண்ணுது, பேஷ் ஷெல் எப்படி லினக்ஸில் யூஸ் ஆகுது, பேஷ் ஷெல்னால் என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி சொல்கிறதுனா, லினக்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, என்ன சொல்லுவோம், CLI அப்படின்னு சொல்லுவோம். CLI அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் CLI அப்படின்னு சொல்கிறோன்னா, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மோர் செக்யூரிட்டியானது, ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு OS. ஸோ CLI அப்போ எல்லாமே அப்போது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. லினக்ஸோட ஸ்பெஷல், நமக்கு லினக்ஸ் ரெண்டு வகையிலையும் இருக்குது. என்ன ரெண்டு டைப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிராஃபிக்ஸ், கிராஃபிக்கல் வியூவும் இருக்குது, லினக்ஸ் ஷெல். இந்த லினக்ஸ் ஷெல்லு தான் CLI, அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ். ஓகே, இந்த லினக்ஸ் ஷெல்லு தான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ். கிராஃபிக்கல் வியூ வந்து நார்மலாக நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது போலயே தான் இருக்கும். சிமிலர்லி லைக் அதே போல் தான் இருக்கும். ஓகே, அது வந்து கிராஃபிக்கல் வியூ. இது வந்து லினக்ஸ் ஷெல். மோஸ்ட்லி CLI தான் மெயின். ஓகே, மோஸ்ட் ஆஃப் எல்லா சர்வர்லேயும் இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஏன் இது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, சிலர் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, இதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இது வந்து ஷெல்லு, லினக்ஸ் ஷெல் இருக்குன்றதுனால. லினக்ஸ் ஷெல்லுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லினக்ஸ் ஷெல் ஒன்றுமே இல்லைங்க, இது ஒரு ப்ரோக்ராம். லினக்ஸ் ஷெல் வந்து ஒரு ப்ரோக்ராம். ஓகே, லினக்ஸ் ஷெல் ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஓஎஸ்ஸையும், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதாவது ஓஎஸ் கூட இப்போது ஹார்ட்வேர் இருக்குது. ஹார்ட்வேரை எதன் மூலயமா நம்ம இணைக்கிறோம், ஹார்ட்வேர் OS போட்டோன்னே ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் லிங்க் ஆகுது. ஓகே, அதே போல் இந்த ஷெல் கமாண்ட், அது ஷெல் கமாண்ட் ப்ரோக்ராமிங் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட லிங்க் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப பவர்ஃபுல் டூல்னு சொல்லுவாங்க இதை. அது மட்டும் இல்லாமல் லினக்ஸில் த ஹோம் டைரக்டரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹோம் டைரக்டரி. ஓகே, ஹோம் டைரக்டரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது விண்டோஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரே சிஸ்டமில் இப்போது சண்முகம் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, சண்முகம் அண்டு மைக்கேல். ஓகே, சண்முகம் மைக்கேல் ஒரே பிசி யூஸ் பண்ணுவாங்க. சண்முகமும் மைக்கும் ஒரே பிசி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆனால் சண்முகத்துக்கு தனியாக பர்சனலாக ஃபைல் 2ன்னு ஒரு ஃபைல் வச்சுருப்பார். அதே போல் மைக்கும் ஃபைல் 5ன்னு எதனாச்சும் ஒரு ஃபைல் வச்சுருப்பார். இது அவருடைய இம்பார்ட்டண்டான ஃபைலாக இருக்கலாம். ஓகேங்களா, டெக்ஸ்ட்டு. ஓகே, இது அவருடைய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், சம்திங். இது இவருடைய தனிப்பட்ட ஃபைல், இது இவருடைய தனிப்பட்ட ஃபைல். இப்போது ரெண்டு யூசர் ஒரு ஹோம் டைரக்டரியில் இருப்பாங்க.
அது எப்படின்னா ஓகே ரெண்டு யூசர் ஒரு ஹோம் டைரக்டரியில் இருப்பாங்க. ஸ்லாஷ் ஹோம் சண்முகம் அப்படின்ற பாத்துக்குள்ள நீங்கள் லாகின் பண்ணாலே ஸ்லாஷ் ஹோம் சண்முகம்குள்ளே தான் எல்லா ஃபைலும் இருக்கும். இதுக்கு தனி பாஸ்வேர்ட் போட்டு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். அதே போல் ஸ்லாஷ் ஹோமில் மைக்கேல் என்றவரும் இருப்பார். இவருக்கு தனியாக பாஸ்வேர்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாஸ்வேர்ட் இருக்கும். இப்போ எப்படி லினக்ஸ் மிஷினில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே போல் விண்டோஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இதே சண்முகம் விண்டோஸில் கிரியேட் பண்ணுங்க, சண்முகம் யூசர் நேம் என்ன போடுவார், சண்முகம் போடுவார். பாஸ்வேர்ட் வெல்கம் அட் 1 2 3 அப்படின்னு போடலாம். இப்போ மைக்கேல் என்ன போடுவார், மைக்கேல் யூசர் நேம் மைக்கேல்னு போடுவார். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்திங் அவருடைய இப்போ வெல்கம் அட் 1 2 3ன்றப்போ அவர் வெல்கம் அட் 1 2 3 4 5 வரல வச்சுருக்கலாம். ஓகே, இது ரெண்டுமே போட்டுட்டு அவங்களுக்கான தனிப்பட்ட யூசர் ஐடி லாகின் மூலிமா போகிறாங்க இல்லையா, அதே போல் லினக்ஸ்லேயும் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டில் போவாங்க. இது நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நான் காட்டுறேன். எல்லாமே எப்படிலாம் இருக்குது எது பார்த்து அப்படின்றது. இது ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல தான். ஓகே, இது மட்டும் இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே சில கமெண்ட்ஸ் சொல்கிறேனே. இப்போ எக்கோன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஓகே, எக்கோ அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. எக்கோனா என்னென்னா பிரிண்ட் பண்ணுங்க. நான் என்ன கொடுக்குறேனோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? எக்கோக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் என்ன சொல்கிறது, எக்கோ ஹலோ அப்படின்னு நான் போட்டேன்னா லினக்ஸ் மிஷினில் எனக்கு கீழே ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போது எக்கோ அப்படின்னா என்ன, எக்கோக்கு மீனிங் என்னென்னா கமாண்ட்னு அர்த்தம். ஓகே, அதே போல் சில இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்கோ அலோன்றது வந்து ஆர்குமெண்ட். ஓகே, அலோன்றது வந்து ஆர்குமெண்ட். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ எக்கோ ஐஃபன் என்னன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஐஃபன் என் கொடுத்துட்டு அலோன்னு கொடுப்பாங்க. இப்போது எக்கோன்றது கமாண்டு, ஐஃபன் என்னன்றது வந்து ஆப்ஷன். ஐஃபன் என்னது என்ன சொல்லுவாங்கன்னா ஐஃபன் என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஹலோ வந்து ஆர்குமெண்ட். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், என்ன ஆர்குமெண்ட் வேணால் கொடுக்கலாம், அது பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் கமெண்ட்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்டர்னல் கமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது என்ன இன்டர்னல் கமெண்ட் எக்ஸ்டர்னல் கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் கமெண்ட் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சிடி அப்புறம் பாத் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்டர்னல் கமெண்ட். எக்ஸ்டர்னல் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டு, அப்டைமு, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலில் பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும். ஜஸ்ட்டு இப்போதைக்கு பாருங்கள். நம்ம இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் பண்ணும்போது நல்லாவே ஈஸியாக புரியும். இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, ரொம்ப பேசிக். இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோன்றதுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு மட்டும் சொல்கிறேன். எக்ஸ்டர்னல் கமெண்ட் மீன்ஸ் இது என்னென்னா ஒரு பேக்கேஜுங்க. ஏன் எக்ஸ்டர்னல் கமெண்ட்டை மட்டும் தனியாக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி ப்ரோக்ராம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா பைனரி ப்ரோக்ராம் சிஸ்டம். ஸோ இதை வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுவாங்க. ஒரு பேக்கேஜாக என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுல டேட்டா அப்டேட் அப்டைம்ஸ் இது எல்லாமே அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறதுனால எக்ஸ்டர்னல் கமெண்ட் நம்ம சொல்கிறோம்.
ஓகேங்களா. ஓகே, அந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கமாண்ட்னு சொல்கிறோம். ஸோ இதுதாங்க பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் இதுக்கப்புறம் வேறு என்னென்னா, சும்மா எதனாச்சும் இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஹோம் டைரக்டரினே நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ஹோம் டைரக்டரி மீன்ஸ் ஹோம் அப்படின்னு பாத்தில் இருந்தாலே அது ஹோம் டைரக்டரி தான். ஓகேங்களா, இதை வந்து ஹோம் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. சிலது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெசண்ட்டில் நம்ம இருக்கிற யூசர் நேமுடைய ஹோம் டைரக்டரி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்திங் இந்த கமாண்டில் இருக்குங்க. இந்த கமாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிற, இப்போ என் சர்வர் வந்து லாகின் ஆகலை, இது இருக்குது பார்த்தீங்களா, என் சர்வர் லாகின் ஆகலை, அதனால் நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இது இருக்குது பார்த்தீங்களா, நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இது இருந்துச்சுன்னா அது வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு சிம்பிள். ஸ்லாஷில் இருந்ததுன்னா அது டைரக்டரியில் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்லாஷ் இல்லாமல் வெறும் இந்த சிம்பிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஹோம் டைரக்டரியில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.